மறந்துவிட்டார். 6 மாதங்களுக்கு பிறகு திடீரென்று ஒரு நாள் பஞ்சதன் ஸ்டுடியோவுக்கு வருகை தந்தார் மணிரத்னம். அப்படி ஒரு ஹைடெக் ஸ்டுடியோவை அவர் எதிர்பார்த்திருக்கவில்லை. அதன் தொழில்நுட்ப தரத்தை கண்டு வியந்தாராம். ரகுமானின் விளம்பர ஜிங்கிள்ஸை கேட்டவர் அந்த இசையின் மீது உடனடியாக காதல் கொண்டார். என் அடுத்த படம் ரோஜாவுக்கு நீங்கள் தான் இசையமைப்பாளர் என்று அங்கேயே சொல்லி புக் செய்தாராம். அதன் பிறகு நிகழ்ந்ததெல்லாம் சரித்திரம். ரோஜா படத்துக்காக ரகுமான் பெற்ற சம்பளம் வெறும் 25,000 ரூபாய்தான். அதை தற்போது 3 மணி நேரங்களில் சம்பாதிப்பார். பணம் ஒரு பொருட்டல்ல, எனக்கு மணி சாரிடம் வேலை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. அவர் என்னிடம் ஒரு நண்பராகவும் சகோதரராகவும் நடந்து கொண்டார். திரை இசையில் பிறருடைய பாணி இல்லாத என் ஸ்டைல் இசையை அவர் மிக திறமையாக தேர்ந்தெடுத்து ரோஜாவில் பயன்படுத்தினார். அது என்னையே நான் கண்டு கொள்ள உதவியது. திரை இசையின் பாடங்களை மணிரத்னம் யூனிவர்சிட்டியில் தான் படித்தேன் என்றார் ரகுமான். ஹிட் காம்பினேஷன். மணிரத்னம் ரகுமான் காம்பினேஷன் எப்போதுமே சூப்பர் ஹிட் தான். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். 1998ஆம் வருடம் பொருளாதார தேக்க நிலை இந்தி சினிமா இசை மார்க்கெட்டையும் பெரிதாக பாதித்திருந்தது. கேசட் விற்பனை